12 வருஷம் லவ் பண்ணும்போது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எங்கள் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் அந்த 12 வருஷத்தில் ஒரு நல்ல லவ்வர்ஸாக இருந்தோம். அது ஏன் இந்த மேடையில் சொல்லுறேன்னா, ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக சொல்ல விருப்பப்படுறேன். கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ண 12 வருஷம் லவ் பண்ணும்போது இருக்கவே முடியல. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எங்க சண்டை இல்ல, சச்சரவு இல்ல, ஒண்ணுமே இல்ல. 100 சண்டை. நாங்க ஒரு 12 வருஷத்துல ஒரு நல்ல லவ்வர்ஸா இருந்தோம். வந்த மாதிரி இல்ல சண்டை. அது ஏன் இந்த மேடையில் சொல்றேன்னா, ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக சொல்ல விருப்பப்படுறேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண 12 வருஷம் லவ் பண்ணும்போது இருக்கவே முடியல. எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. எங்க சண்டை இல்ல, சச்சரவு இல்ல, ஒண்ணுமே இல்ல. 100 டைவர்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்க கூடாது. 12 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஆனா என்னால 3 நாள் வாழ முடியல. ஏன்னு தெரியல. அப்ப வந்து ஒரே ஹெடேக். அப்போ ஒரே ஒரு டைரக்டர் வி சேகர், அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், இது மாதிரி ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, செல்வமணி, நீ வந்து டைரக்டர், கொஞ்சம் யூகோ உள்ள கேரக்டராக இருப்பீங்க, எல்லாரையும் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க, பொண்டாட்டியை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. பொண்டாட்டியை ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ தோத்து போயிடுவ. பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போயிடு, நீ வெற்றி பெறுவ. வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, பொண்டாட்டியை ஜெயிக்கணுமா? நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும், பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போயிடு. தோத்து போலனாட பரவாயில்ல, அவ ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு கொடுத்துருன்னு சொன்னார். தோத்து போலனாட பரவாயில்ல, அவ ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு கொடுத்துருன்னு சொன்னார். சார் எவ்வளவு பேர் நீங்க சொன்னதை ஒத்துக்கிறாங்க சார். அறிவே வாழ்க. ஓம் சப்த அறிவே வாழ்க. ஓம் பார்வை அறிவே வாழ்க. ஓம் பகுத்தறிவே வாழ்க. ஓம் அன்பே வாழ்க. ஓம் அறிவே வாழ்க. ஓம் ஆற்றலே வாழ்க. ஓம் ஆனந்தமே வாழ்க. ஓம் அழகே வாழ்க. ஓம் அமைதியே வாழ்க. ஓம் தெய்வீகமே வாழ்க. ஓம் தெய்வீகமே வாழ்க. ஓம் தெய்வீகமே. आमला मैडम, आमला मैडम, मुला मैडम, राजगोपालन सर, राजगोपालन सर, வணக்கம். குட் ஈவினிங் தலைவரே. குட் ஈவினிங். சவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சவுண்ட்லாம் கரெக்டா இருக்கா சார்? வணக்கம். குட் ஈவினிங். கொஞ்சம் சவுண்ட் வேணும்.
இப்ப கேக்குதா சார்? கேக்குது கேக்குது. சரி. சரவணன் சார். சரவணன் சார். வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். அதாவது இன்றைக்கு செஷன் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். தயவு செய்து நம்ம குரூப் மெம்பர்கள் அனைவரும் கடைசி நேரத்தில் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். யாரும் சாட் பாக்ஸ்ல வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது சாட் பாக்ஸ்ல யாரும் கேட்காதீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. அவர் அரை மணி நேரம் பாடம் சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் தலைவரே ஸ்கிரீன் ஷேர் டெஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணுங்க பண்ணுங்க. அதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அது எந்தெந்த பிளானுக்கெல்லாம் அலௌடு, அதோட சாராம்சம் என்ன, அதோட கண்டிஷன் என்ன, அதோட அண்டர் ரைட்டிங் என்ன, இது எல்லாமே ராஜகோபாலன் சார் சொல்லி தருவாங்க. இதை தயவு செய்து கூர்ந்து கேளுங்க. இதை இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் தனியாக யாரும் நடத்த மாட்டாங்க, எங்கேயுமே இந்த மாதிரி தனியாலாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம குரூப்பில் தான் நம்ம பாட்டா நம்ம சொல்லி தர்றோம். இன்னைக்குள்ள பாட்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், அதெல்லாம் தயவு செய்து கேளுங்க. சொன்ன சார். தலைவரே வணக்கம். ஒரு நிமிஷம் வெல்கம் கொடுத்து ஆரம்பிச்சிருங்க. ஓகே தலைவரே. இன்னைக்கு வந்து அனைத்து நண்பர்களுக்கும், இந்த செஷனுக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கன் எங்களுடைய மகிழ்வான மாலை வணக்கம். இன்னைக்கு செஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேஎஸ்ஆர் சார் அவர்கள் வந்துட்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் பத்தி எடுக்கிறாங்க. கேஎஸ்ஆர் சார் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் ஏற்கனவே வந்துட்டு ஏபி, ஏடிடிபி எல்லா ரைடர்ஸ் பத்தி நமக்கு ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இது வந்து செகண்ட் ரவுண்ட் மாதிரி தான் எடுக்க போறாங்க. இன்னைக்கு புது மெம்பர்கள் கூட நிறைய வந்திருக்கீங்க. அவங்கெல்லாம் நம்மளுடைய பழைய கிளாஸஸ் வந்துட்டு பழைய செஷன் சார் எடுத்ததெல்லாம் நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு புது மெம்பர் பழைய மெம்பர் எல்லாருமே வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. கேஎஸ்ஆர் சார் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த வேற ஒரு கோணத்துல சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் வந்து கேஎஸ்ஆர் சார். ஸோ என்ன நிறைய கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம எஸ்எம்ஜி குழுமத்திற்காக. மீண்டும் இன்னைக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சம்பந்தமா நமக்கு ஒரு அருமையான செஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் கேஎஸ் ராஜகோபால் சார் அவர்களை எஸ்எம்ஜி குழுமத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்கிறோம். சார் கிளாஸ்குள்ள போயிடலாம் சார். நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்மளோட எல்லா ட்ரைனிங் சமயத்துக்கும் நீங்க வந்து ஒரு நோட் புக் வச்சுட்டு அதுல வந்து டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு என்னென்ன கிளாஸ்ல இருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா இது எப்ப நீங்க திருப்பி பார்த்தாலும் நமக்கு அதுல போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எஸ்எம்ஜில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேற வேற ஆங்கிள்ஸ்ல வேற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. போடாதவங்க கூட, ஆனால் நிறைய பேர் நோட் புக் வச்சு நோட் பண்ணிட்டு வரீங்க, இருந்தாலும் போடாதவங்க ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இன்னைக்கும் கேஎஸ்ஆர் சார் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து எல்லாருமே நோட் புக் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் சார். நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ மிஸ்டர் சரவணன். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வெல்கம் அட்ரஸ். குட் ஈவினிங் தலைவரே மற்றும் அனைத்து எஸ்எம்ஜி குழும நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை சொல்லிவிட்டு ஐ திங்க் என்னோட செஷனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். என் ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? தெரியுது சார், தெளிவா தெரியுது. ஆடியோ வீடியோ எவ்ரிதிங் இஸ் ஓகே? எவ்ரிதிங் ஓகே. வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம வந்து ரைடர்ஸ்னாலே ஆப்ஷனல். நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு தாலி மீல்ஸ் மாதிரி, வெறும் சாதம் மாத்திரம் சாப்பிட்டா போறாது, மிச்சம் எல்லா ஐட்டமும் போட்டால் தான் நம்மளால சாப்பிட முடியும். ஸோ அதில் வந்து நான் அன்றைக்கே திரும்பி சொன்ன மாதிரி வேரியஸ் மெனூஸ், வேரியஸ் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி சைட் டிஷ்ஷோட வச்சதான் பண்ண முடியும். ஸோ எல்ஐசி வந்து மெயினாக ஒரு பிளெயின் ரைஸ்னா ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ், மிச்சதெல்லாம் ரைடர்ஸ். தட் இஸ் இட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து 3 ரைடர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நீங்க இதை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க என்னன்னு. தெரிஞ்ச சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் இது வேணும்ட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் உங்க மூளைக்கு வேலை கொடுங்க. தெரிஞ்ச சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் திரும்பி அடுத்த ஸ்லைட் போயிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம்.
நான் எக்ஸாக்டா அரை மணி நேரம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் ஓகே சரவணன் சார் இல்லையா? ஓகே ஓகே. நண்பர்களே, நான் முதல்ல காமிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வலது பக்கம் காது, இடது பக்கம் காது. இந்த 2 காதையும் நீங்க ஒட்டி வச்சு பாத்தீங்கன்னா this will become as heart. நான் இதுல சொல்ல வேண்டியதில்லை, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அந்த ஹார்ட்டுக்குள்ள ஏர் இருக்கு. 2 காதலையும் வாங்கி ஹார்ட்டுக்குள்ள மனசுக்குள்ள இறக்கினாதான், நீங்க வந்து லிசன் பண்ணி பண்ணாதான் நம்ம வந்து நீங்கன்னா என்ன நம்ம எல்லாருமே அப்பனா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறத தாத்யம். இது பாத்தீங்கன்னா தெரியும், ஹார்ட்டுக்கு நடுவுல இஏஆர் இருக்கு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி காதை 2ஆ பிரிச்சு உங்களுக்கு காமிச்சேன். இப்ப 2 காதையும் ஒட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிடுறது. திஸ் இஸ் வாட் நம்ம எஸ்எம்ஜி இஸ் டூயிங். வி ஆர் லிசனிங், வி ஆர் லேர்னிங். எவ்ரி டே இஸ் எ லேர்னிங் ஃபார் எவ்ரிபடி. நான் ஒன்றும் பிஸ்தா கிடையாது, யாருமே பிஸ்தா கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிரிட்டிக்கல் ரைடர்ஸ்ல கொஞ்சம் உள்ள பூந்து பார்த்துருக்கேன். இப்ப முதல்லயே நான் சொல்லிடுறேன், 2 விதமாக நான் இந்த செஷனை கொண்டு போறேன். ஒன்னு வந்து பியூர்லி எல்ஐசி ஆங்கிள் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்ன கண்டிஷன்ஸ், அண்டர் ரைட்டிங் என்ன கொடுப்பாங்க. இன்னொன்னு, சரி சார் கிரிட்டிக்கல் இல்னஸ் என்ன? கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆபத்தான நோய்கள். ஆபத்தான நோய்கள் தான் வரும். ஆபத்தான நோய்களை நமக்கு எப்படி அது எல்ஐசிக்கு ரைடர் மாதிரி கொடுக்குறாங்க, கம்மியான பிரீமியத்துல அதுக்கு பெனிஃபிட் தராங்க. இந்த ஆபத்தான உயிர் கொல்லக்கூடிய நோய்கள் அப்படின்னு ஒரு 15 லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ஆர் 12 நிமிஷம் ஐ வில் பி as a faculty teaching the critical illness rider பத்தி. நெக்ஸ்ட் 15 நிமிஷம் ஐ வில் பி little bit, though I am not an MBBS, little bit I will get into the each and every disease which I have collected from some data using Google தான் எல்லாருக்குமே இருக்கே. அதனால நான் ஒன்னும் பிஸ்தா கிடையாது, கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா எந்த இல்லஸ் தெரியாம பார்ட்டிட்ட போய் நீங்க என்ன பேச முடியும்? எல்லாம் இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, அது வேற விஷயம். ஏதாவது ஒரு இது உள்ள போய் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. So let us go into the subject. இதை நம்ம பார்த்தோம், ஆப்ஷனல் ரைடர்ஸ். இதை மேல 3 உள்ளது நம்ம பார்த்தாச்சு. இப்போ கீழே சிஏஆர் போட்டிருக்கிறதா பார்க்க போறோம். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பெனிஃபிட்னு பேரு. பிடபிள்யூபிடிஏஆர் நம்ம பார்க்க போறது இல்லை. So it's a non-linked, non-participating individual health ride. Non-participating profitல participate கிடையாது, linked policies கிடையாது, individual health rider அவ்வளவுதான். நீங்க வந்து இன்னொரு கம்பெனில போய் தனியா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா இதுவும் எடுத்துக்கலாம். கம்மியான பிரீமியத்துல நாங்க தருகிறோம்ங்கிறது எல்ஐசி ஒரு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஜஸ்ட் எல்லாம் ஃபுல்லா படிக்க போறது இல்ல. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கு 15 டிசீசஸ் தான் அலௌடு. என்ன டிசீசஸ் பின்னாடி வர லைன்ஸ்ல சொல்லுவேன். மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும், மைனருக்குலாம் கொடுக்க முடியாது. மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் 65, அந்த டேர்ம் சீசிங் ஏஜ் வந்து 75 இல்ல பாலிசி டேர்ம் விச் எவர் இஸ் ஏர்லியர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாலிசி நீங்க வச்சிருந்தாலும் சரி 25 லட்சம் தான் கொடுப்பாங்க. நம்ம எப்படி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு நம்ம 1 கோடி சொன்னோமோ, ஆக்சிடென்ட் டிஐ ஏடி டிபி ஏபி சொன்னோமோ, அதே மாதிரி இதுக்கு 25 லட்சம் தான். நீங்க வந்து பேசிக் சம் அஷ்யூர்ட்க்கு ஈக்குவலா எடுத்தாலும் ஓகே, கம்மியா எடுத்தாலும் ஓகே. பட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன், பாலிசி எடுக்கிறப்பவே எடுக்கணும், பின்னாடி எடுக்க முடியாது. ஏடி டிபி ஏபி மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். இட் ஹேஸ் டு பி டேக்கன் ஒன்லி அட் த டைம் ஆஃப் சைனிங் த ப்ரொபோசல். இன்செப்ஷன்லயே எடுத்தானும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஸோ அது பார்த்துக்கணும். வெயிட்டிங் பீரியட் 30 days. பாலிசி எடுத்து 90 days. 30 daysங்கிறது ஐ வில் டெல் யூ, 90 days மினிமம் இருக்கணும். நீங்க வந்து பாலிசி எடுத்து உடனே நெக்ஸ்ட் டே கிளைம் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட்டுக்கு எக்ஸெப்ஷன் உண்டு. ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு அந்த 15 வகையான இல்னஸ் எதாவது கவர் ஆச்சுன்னா தட் இஸ் எக்ஸெப்ஷன். அது பார்த்துக்கணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் இட் ஹாஸ் டு பி டயக்னைஸ்ட், சர்டிஃபைட் பை தி மெடிக்கல் பிராக்டிஷனர். ஸோ மெடிக்கல் பிராக்டிஷனர்ங்கிறது ஒரு டெஃபினிஷன் எல்ஐசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்றேன். நீங்க வந்து ரெகுலர் பிரீமியம் 5 வருஷத்துல 35 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கண்டிஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வந்து சம் அஷ்யூர்டு வந்து மல்டிபிள்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பீமாஸ்ரீக்கு வந்து மல்டிபிள்ஸ் வந்து 1 lakh. அந்த மாதிரி சின்ன சின்ன பாலிசிக்கு 5000, 10,000, 25,000 அது பாலிசி கண்டிஷன், பேஸ் பாலிசி கண்டிஷனுக்கு தக்கன இருக்கும். இதுல என்ன சார் மெச்சூரிட்டி பெனிஃபிட்லாம் கிடையாது, டெத் பெனிஃபிட் கிடையாது. டெத் பெனிஃபிட்னா பேஸ் பாலிசிக்கு உண்டான பணம் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்க வந்து பேஸ் பாலிசியோட, பேஸ் பாலிசினா நத்திங் பட் நார்மல் கன்வென்ஷனல் பிளானோட ரைடர் தானே இது. ஸோ அது கட்டிகிட்டே இருக்கணும். கிரேஸ் பீரியட்லாம் என்ன பாலிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு என்ன கிரேஸ் பீரியட், அந்த கிரேஸ் பீரியட்ல கட்டி ஆகணும். லுக்கின் பீரியட், ஃப்ரீ லுக்கின் பீரியட் 15 நாள்.
நீங்க வந்து பேஸ் பாலிசியை வச்சுட்டு எனக்கு ரைடர் வேண்டாம்னு நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே. இன்னொன்று முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, இது வந்து இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பிரீமியம் வந்து நாட் கான்ஸ்டன்ட், எப்போதும் கான்ஸ்டன்ட் கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இட் வில் பி ரிவைஸ்டு பேஸ்ட் ஆன் தி கார்பரேஷன்ஸ் ரிசல்ட்ஸ், கார்பரேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அமங் தி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். எவ்வளவு கிளைம் வந்திருக்கு என்னது பார்ப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பாலிசி பிரீமியம் வில் பி ரிவைஸ்டு. ஓகே, எய்தர் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். பட் ரைடருக்கு தான் நான் சொல்லி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரைடர் தான். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஸ் ஃப்ரம் த பேஸ் பாலிசி அண்ட் ரைடர். ஓகே, இது வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நாங்க மாத்த போறோம் அப்படின்னு. நோட்டிபிகேஷன் மெயில் வில் பி சென்ட் ஆர் லெட்டர் வில் பி சென்ட். ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க, நீங்க எப்ப எந்த ஏஜ்ல எடுத்தீங்களோ அந்த ஏஜுக்கு உண்டான பிரீமியம் தான் போடுவாங்க ரிவைஸ் பண்ணாலும். இப்ப வந்து 35 வயசுல எடுத்துட்டு எனக்கு 45 வயசுல ரிவைஸ் பண்ண 45 வயசுக்கு எனக்கு உண்டான பிரீமியத்தை போட மாட்டாங்க. அதுதான் கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ பாலிசி என்ட்ரி ஏஜ்ல என்ன அட்வான்டேஜ், அந்த பிரீமியமோ அந்த ரைடர் பிரீமியம் தான் போடுவாங்க. அது பார்த்துக்கணும். ஒரு தடவை பிரீமியம் ரிவைஸ் பண்ணியாச்சுன்னா 5 வருஷத்துக்கு அது கேரண்டி. சரண்டர் பண்ணீங்கன்னா இது ரைடர் போயிடும். மிச்சபடி பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கணும், கிரிட்டிக்கல் இல்னஸ் பிரீமியமும் பே பண்ணிருக்கணும் டு கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிளைம்லாம் வந்து it has to be certified, it has to be satisfied by the corporation by providing necessary doctor certificates, evidences, அதெல்லாம் இருக்கு. இது ஒண்ணே தெரிஞ்சுக்கோங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறது ஒரு தரம் தான் நீங்க வாங்க முடியும். ஆனா இது முடிஞ்சிட்டே சார் இன்னொரு தரம் நான் ரைடர் இன்னொன்று எடுத்துக்கிறேன் பிரீமியம் கட்டி, நோ, யூ ஹாவ் டு டேக் ஒன் மோர் பாலிசி. அதுல தான் நீங்க பண்ண முடியும், சப்ஜெக்ட் டு சீலிங் ஆஃப் 25 லட்சம். ஸோ இந்த டேட் ஆஃப் டயக்னாசிஸ், டேட் ஆஃப் அக்கரன்ஸ், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அது மெடிக்கல் பிராக்டிஸ் என்னைக்கு சொல்றாங்களோ அந்த டேட்ல என்ன கணக்கு. ரீஃபண்ட் வந்து கிடையாது. லிமிடெட் பிரீமியம் பாலிசிக்கு இருக்கு, ரெகுலர் பிரீமியத்துக்கு கிடையாது. 10 வருஷம் டேர்ம் 2 வருஷம் கன்சிக்யூட்டிவா பே பண்ணியிருந்தா கொஞ்சம் உண்டு. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை பத்தி ரொம்ப நம்ம உள்ள போனா நானும் கால்குலேட்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா பிரீமியம் இஸ் மச் மச் லெஸ்ஸர். அதை போய் நம்ம we can simply ignore that. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் இதுல எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு, ஆனால் நாட் 80C 80D. இதான் இது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையா, 80Dல எடுத்துக்கணும். சரி சார், கிரிட்டிக்கல் இல்னஸ்ல எனக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க சார், அதுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்களா? நோ. எல்ஐசியில் உங்களுக்கு தெரியும், எய்தர் டெத் ஆர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து செக்ஷன் 1010D தான் அப்ளிகபிள் கிடையாது. டெத்துனாலே டாக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட்ஸ் தான். ஓகே, நான் முன்னாடியே இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு இருக்கும் இல்லையா. நம்ம நிறைய பேர் போய் சொல்லி இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால இன்டென்ஷனலா பண்ணக்கூடாது, அதெல்லாம் வேரியஸ். இதை நம்ம ஆக்சிடென்ட் ADDBல நான் சொன்னேன், சிமிலர் டு தோஸ் கண்டிஷன்ஸ் தான். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. இதுல ஒண்ணே கிரிட்டிக்கல் இல்னஸ் சர்டிஃபை பண்ணி எல்ஐசிக்கு நீங்க கிளைம் அட்மிட் ஆயாச்சுன்னா 30 நாள் நீங்க உயிரோடு இருக்கணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் டாக்டர் என்னைக்கு கொடுக்குறாரோ அதுல இருந்து 30 நாள் நீங்க உயிரோடு இருக்கணும். 28 நாள் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுக்க மாட்டாங்க, டெத் பெனிஃபிட் மாத்திரம் கொடுப்பாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், அட்டெம்ப்டட் சூசைடு, வார் இன்வேஷன், ஹாஸ்டிலிட்டிஸ் இதெல்லாம் கிடையாது. கிரிமினல் நேச்சருக்கு அப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருந்ததுன்னா கிடையாது. நிறைய பேருக்கு உங்களுக்கு நான் மெடிக்கல்ல நம்ம பண்ணலாம் அப்படிலாம் இருக்கு. நம்ம வந்து பார்ட்டிக்கு வேண்டி மறைச்சு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எதாவது டிசீஸ் இருந்தா கண்டுபிடிச்சாங்கன்னா கிளைம் கிடைக்காது, விச் இஸ் 48 months சொல்றாங்க. இன்னைக்கு ப்ரொபோசல் கையெழுத்து போட்டு பாலிசி கம்ப்ளீட் ஆனா இன்னையிலிருந்து பேக் 48 months, which is 4 years. அதுக்குள்ள வியாதிகள் இருந்து நீங்க மறைச்சு ஏதாவது இது பண்ணி நாளைக்கு எல்ஐசிக்கு தெரிய வந்ததுனால கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் will not be given. Please understand. இதுதான் சார் அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ். இது எல்லாம் தெரியும். இந்த அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ்ல இந்த போட்டிருக்கிற சம் அஷ்யூர்டு நான் மெடிக்கல் இருக்கு, மெடிக்கலும் வரும். நான் மெடிக்கல் இது வந்து நாட் டு பி கிளப்டு வித் தி பேசிக் சம் அஷ்யூர்ட். ஓகே, not to be clubbed with the basic sum assured. தனியா தான் பார்க்கணும் இத. அதுக்கு தான் வந்து 18ல 35 15 லட்சம், 36 45 46 50 இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு தக்கற நீங்க நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். எதுக்கு நான் மெடிக்கல்ல when we are saying அந்த நீங்க எல்லாம் நோ இந்த இதெல்லாம் போடுவீங்க, எல்ஐசி பிலீவ்ஸ் அஸ் இல்லையா. நம்ம அதனால பார்ட்டி சொல்றாங்கன்னு பொய் சொல்லக்கூடாது. பார்ட்டிட்ட நோண்டிண்டு அதை எல்லா கேள்விகளையும் கேட்டு இல்லாட்டா நம்ம தான் நமக்கு ஏஜென்சி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ பிரெக்னன்ட் லேடிஸுக்கு கொடுக்க முடியாது, கீமேன் இன்சூரன்ஸ் கிடையாது, பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் கிடையாது, எம்ப்ளாய்க்கு உண்டு, NRI FNAவுக்கு கிடையாது. ஓகே, அதான் சொன்னேன் நாட் டு பி கிளப்டு வித் தி பேஸ் பிளான் போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் அதர் கண்டிஷன்ஸ் மெடிக்கல்லாம் இருக்கு. தட் இஸ் தோஸ் ஹூ ஆர் நாட் கம்மிங் அண்டர் நான் மெடிக்கல் ஸ்பெஷல் அதுல வராதவங்களுக்கு மெடிக்கல் பண்ணி கொடுக்கலாம்.
ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் இதுக்கு தனி அண்டர் ரைட்டிங் பாக்குறாங்க. 8 times of the average income, 18 to 45, 46 5 times அதெல்லாம் வந்துரும். பட் தெரிஞ்சுக்கணும், அதுக்குனால சொல்ல வரேன். ஓகே, ஆக்குபேஷனல் எக்ஸ்ட்ரா இருந்தா கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது ஆக்குபேஷனல் எக்ஸ்ட்ரா, அசார்டியஸ் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க, கெமிக்கல் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி ரிஸ்கி ஜாப் ஏதாவது பண்றாங்கன்னா ஆக்குபேஷனல் எக்ஸ்ட்ரான்னு பேரு. அந்த மாதிரி பிரீமியம் வந்தால் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வில் நாட் பி கிவன் பை எல்ஐசி. 90 days, அதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். 90 days வெயிட்டிங் பீரியட் பாலிசி எடுத்ததுல இருந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, இந்த பிளானுக்கெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் கிடையாது. அப்போ மிச்ச பிளானுக்கெல்லாம் உண்டுன்னு அர்த்தம். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு பிளான் நம்பர்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட். இதுல ஏதாவது 1-2 விட்டு போயிருந்தா நீங்க அப்புறம் கேளுங்க, ஏன்னா நானும் கொஞ்சம் அவசர அவசரமா தான் பண்ணினேன். சரி, இது ஒரு சின்ன இலஸ்ட்ரேஷன். மேல பாத்தீங்கன்னா தெரியும், 35 வயசு ஆளு 5 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூடு, நியூ என்டோமெண்ட் பிளான் எடுக்கிறாரு, 25 வருஷம் போடுறாரு. 35 வயசுல எடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா தெரியும், அவருக்கு 40 வயசுல கிரிட்டிக்கல் இல்னஸ் வருது, ஏதோ ஒரு டிசீஸ் வருது வச்சுக்கோங்களேன். உடனே இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை தி எல்ஐசி, கிரிட்டிக்கல் இல்னஸ் சம்மர்ஷூட் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரீமியம் கட்ட வேண்டாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நமக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. ஈவன் எல்ஐசியில நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு இது, பட் பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு உண்டான பிரீமியம் ஹேஸ் டு பி கண்டினியூட். கிரிட்டிக்கல் இல்னஸ் மாத்திரம் அது போயிடும், டிட்டாச் ஆயிரும். ஏன்னா இது ஆப்ஷனல் ரைடர் தான். இது உங்களுக்கு வந்து பேசிக் ஏடிடிபி ஏபில அது ஓகே, தட் இஸ் டிஃபரெண்ட். கிரிட்டிக்கல் இல்னஸ்ல மாத்திரம் பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு உண்டான பிரீமியம் தட் ஹேஸ் டு பி பெய்ட் ஃபார் தி செலக்டட் டேர்ம். அவ்வளவுதான். சோ டெத் பெனிஃபிட் இரஸ்பெக்டிவ் ஆஃப், நீங்க தானே டெத் பெனிஃபிட் எப்போதுமே உண்டு, மெச்சூரிட்டி பெனிஃபிட் உண்டு. நீங்க சிஏஆர் எடுத்தானே எடுக்காட்டானே, இது புரிஞ்சது இல்லையா? இன்னொரு தடவை சொல்றேன், பேசிக் சம் அஷ்யூர்ட் பாலிசிக்கு உண்டான பிரீமியம் ஹேஸ் டு பி கண்டினியூட் ஃபார் தி செலக்டட் டேர்ம். சிஏஆர் கிளைம் வந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சிட்டு ஒரு தரம் தான் வாங்க முடியும். எனக்கு இந்த வயது வந்துட்டு இப்ப வாங்கிட்டே திரும்பி இன்னொரு தரம் வாங்க முடியும் கிடையாது. ஒரே ஒரு கிளைம் தான் will be admitted. அது பார்த்துக்கணும். மெடிக்கல் பிராக்டிஷனர்ங்கிறது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க எல்ஐசியில. He should hold the valid registration from the medical council of any state or central government, the Indian medicine or homeopathy, whatever it is. இதுல ஒரே ஒரு எக்ஸ்க்ளூஷன் என்னன்னா, இப்ப இன்சூர்டு ஆர் பாலிசி ஹோல்டர்ஸ் அவங்களே டாக்டரா இருக்கக்கூடாது. இப்ப ஏஜென்ட் வந்து நிறைய பேர் டாக்டரா இருப்பாங்க இல்லையா, ஏஜென்டே கூட வந்து டாக்டரா இருக்கலாம், பிரைவேட்டா இது பண்றவங்க டாக்டரா இருக்கலாம். ஸோ பிசினஸ் பார்ட்னர், எம்ப்ளாயர், எம்ப்ளாயி ஆஃப் தி இன்சூர்டு, இவங்கெல்லாம் டாக்டரா இருந்தா அந்த இதை ஒத்துக்க மாட்டாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், வேற ஆள்கிட்ட நம்ம எப்படி ஹெல்த் இந்தியா தேர்ட் பார்ட்டி மூலம் மெடிக்கல் பண்ணி கொண்டு வான்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான். ஸோ ஃபேமிலி மெம்பர்லயே எனக்கு டாக்டர் இருக்காங்க, அவர் சர்டிஃபை பண்ணாங்கன்னா நோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்குதான் இந்த எக்ஸ்க்ளூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்ஐசிட்டேருந்து பணம் வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது, பட் ஜென்யூனா இருந்தா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், இதுதான் நான் சொன்னேன். எனி கண்டிஷன், ailment, injury or disease that is or diagnosed by the physician within 48 months, which is 4 years, நான் சொன்னேன் இல்லையா, பாலிசி எடுக்கிறதுக்கோ இல்ல ரிவைவலுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வியாதிகளும் இருக்கக்கூடாது. நீங்க மறைச்சு கரைச்சு கொடுத்து கண்டுபிடிச்சாங்கன்னா அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நம்ம பேர் கெட்டு போகும். அப்புறம் பாலிசி ஹோல்டர்ஸ் நமக்கும் பேர் கெட்டு போகும். நம்ம ஏஜென்சி வில் பி இன் கொஸ்டின். அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு பிளே அஸ் எ டாக்டர் நவ். சரி சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, என்னென்ன டிசீசஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க? அதுதான் 15 விதமான உயிர் கொள்ளக்கூடிய நோய்கள். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுதான் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 15 நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மேபி நான் another 10 நிமிஷத்தை முடிச்சுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கேன்சர், நம்ம கேன்சர் கவர்ங்கிறது தனியா இருக்கு, அது வேற விஷயம். கேன்சர் கவர் இல்லாதவங்களுக்கு இது இருக்கு. டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர், இதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால, மெயினா லங்கு, பிரெஸ்ட் கேன்சர், போன் கேன்சர், ப்ரோஸ்டேட், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது நீங்க இந்த கேன்சர்ங்கிறதுக்கு ஒன்றும் நான் டிஃபைன் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் கேன்சர்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த டியூமர் வந்து உங்களுக்கு இதா இருந்ததுன்னா, இதுலயும் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. மெடிக்கல் டேர்ம்ல கீழே பார்த்தா தெரியும். அதெல்லாம் வந்து we don't want to get into that, பட் இதெல்லாம் மெடிக்கல் டேர்ம். சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு, பட் அந்த மெயினா இந்த பாருங்க, இன்க்ளூஸ் லுக்குமியா, லிம்போமா அண்ட் சர்க்கோமாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருந்தா அக்செப்டபிள். இது எல்லாமே டாக்டர் ஹேஸ் டு சர்டிஃபை. ஓகே, நான் வந்து சும்மா ஒரு அவுட்லைனா தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். என்னன்னா சும்மா டைம் கிடைக்கிறப்ப அப்படின்னு நம்ம பார்க்கணும், இது என்ன மீனிங் இவ்வளவு போட்டு. நாளைக்கு வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் கேட்கறாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சொல்ல தெரியணும். நானும் ஒன்றும் பெருசா இது வரைக்கும் சொன்னதில்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது.
ரெண்டாவது ஓப்பன் செஸ்ட் காரோனரி ஆர்டரி, அதான் சிஏபிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து உங்களுக்கு தெரியும், காரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட். இது வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரிப்பேர் ஆனா வேற ஒரு இடத்துல ரீரூட் பண்ணி உங்களை வெயினுக்கு விடுறது. ஓகே, ஆர்டரினா என்ன, தமனி, அந்த மாதிரி ரத்த குழாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த மாதிரி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா, இந்த ப்ரொசீஜர் இஸ் கால்டு காரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி. ஸோ டிபிக்கலி இருக்கு ஓப்பன் செஸ்ட் சர்ஜரி தான். அண்ட் த யூஸ் ஆஃப் ஹார்ட் லங் பைபாஸ் மிஷின் டு சர்க்குலேட் த பிளட் அண்ட் ஆக்சிஜன் அதில் ஆட் ஆகிறதுக்கு இதை பண்றாங்க. திஸ் இஸ் கால்டு சிஏபிஜி, காரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட். டைம் கிடைக்காம சும்மா கூகுள்ல போட்டு பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் இதில்லை, நானும் ஒன்றும் இதில்லை, நானும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் பாத்துங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு எல்லாத்துக்குமே எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஒன்னு ரைட்னா ஒன்னு தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு தானே இருக்கும் இல்லையா. அந்த கண்டிஷன் இல்லாட்டா நம்ம வந்து யாருமே டிசிப்ளினா இருக்க மாட்டோமே. ஒரு இடத்துல போகாத, இந்த மாதிரி போனா இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் நியாயமான கிளைம் அப்படிங்கறது சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி இருந்தா கொடுப்போம். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்ட்டிட்டு நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், இது உங்களுக்கு தெரியும். அக்யூட் மயோகார்டியல் டிபெண்ட் சடன் டிப்ரிவேஷன் பிளட் சப்ளை, திடீர்னு வந்து பிளட் சப்ளை நின்றோம். இதுதான் அந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க, ஆன்டீரியர் வால் இன்ஃபெக்ட், இது வந்து டேமேஜ் ஆயிருக்கு தெரியுறதா. ஸோ மாரடைப்புன்னு சொல்றோம். இது வந்து தமிழ்லயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா குருதி உரை கட்டியால் தடைப்படும் தகுதி, கட்டி ஆயிருது, கிளாட் ஆயிருது, பிளட் கிளாட் ஆயிருது. குருதி குழாய் உரை வீக்க தழுப்பு, அது வந்து அந்த பிளட் டியூப்லோட போறப்போ அது வீங்கிருது. இது வந்து தமனில அடைப்பு உள்ள இடம், இயக்கம் மற்றுவிட்ட இது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா தான் இதை இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன், மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். பின்னாடி வருது தமிழ், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஃபோர்த் இதேதான், மயோகார்டியல் திரும்பி வருது, என்னென்ன மாதிரி இருக்கணும், which means a death of portion of the heart muscle. ஒரு சில இது வந்து ஹார்ட் மசில் சில இது செத்துருக்கும், அதை சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி சொல்றாங்க. it should be evidenced by, இதெல்லாம் வந்து ரன்னிங் டெக்ஸ்ட் which is available in the LIC வெப்சைட்ல. கிரிட்டிக்கல் எல்லா ரைடர்ஸுக்குமே டாக்குமெண்ட் இருக்கு. இது நான் எதுவுமே புதுசா சொல்ல வரல, பாத்துக்கோங்க. நம்ம அதை படிக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் சில எக்ஸ்க்ளூஷன் தான், எதுக்குமே எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும். இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போறோம், உங்களுக்கு ஃபுல்லா கிளைம் கொடுக்குறாங்களா, கிடையாது இல்லையா, சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த வியாதிகளுக்கு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. கிட்னி ஃபெயிலியர் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ எப்ப நம்மளோட கிட்னி இம்பார்ட்டன்ட் ஆர்கான் உங்களுக்கு தெரியும், கிட்னி, ஹார்ட், லங்ஸ், நுரையீரல், இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஆர்கான்ஸ் தான். இதுதான் நம்ம சரியா வச்சுக்கணும்னா நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட்டு லிமிட்டடா சாப்பிடணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடணும், அவ்வளவுதான். ஸோ இந்த கிட்னியை வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து கிட்னிக்கு எப்போ ப்ராப்ளம் வரும்னா, மெயினாக அட்டாக் ஆகிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு தான் கிட்னி இதாகும். ஸோ அந்த டாக்ஸிக் எக்ஸ்போஜர், அந்த பொல்யூட்டன்ட்லாம் இதாகாமல் பார்த்துக்கணும். கிட்னியில் சிலவங்க ஸ்டோன் வருது இல்லையா, இந்த மாதிரிலாம் டீஹைட்ரேஷன், கிட்னி ட்ராமா, இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம போடுறப்ப கிட்னி வந்து இதாகிடுது. கிட்னி இஸ் த மெயின் ஆர்கான், உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நார்மல் கிட்னி எப்படி இருக்கு, டேமேஜ் ஆன கிட்னி எப்படி இருக்கு பாருங்க. சோ இது எவ்வளவு ரப்சர் ஆயிருக்கு பாத்தீங்களா இங்க. இது வந்து ஸ்டோனு, ஓகே, யூரினரி ஸ்டோனு. இது வந்து டியூமர். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கிட்னியும் நார்மல் கிட்னி, அதுக்கு தான் நிறைய தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. யூரினேஷன் வந்ததுன்னா உடனே போகணும், அடக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இப்படிதான் இருக்கு, ஏன்னா இது ஒரு பாடிக்குள்ள இவ்வளவு இருக்கு. ஐ எம் நாட் எ டாக்டர், எனக்கு ஒன்றும் ஃபுல்லாலாம் இதை பத்தி தெரியாது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனா இதுக்கெல்லாம் கொடுப்பாங்கிறத ஜஸ்ட் நான் அவுட்லைன். இப்ப பாருங்க, இந்த கிட்னி ஃபெயிலியர் எப்படி வருது, யாருக்கு வருது, இந்த கிராஃபை பார்த்தா தெரியும். 42% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு வந்துடும். சி ஆல்மோஸ்ட் 42, 20, 62, 70% ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக் அண்ட் பிளட் ப்ரெஷர். மிச்சதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணுங்கிறது ஒண்ணு. பாலிசி ஹோல்டர்ஸ் பேசுறப்போ நம்ம இதை சொல்ல தெரியணுங்கிறது ஒண்ணு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரல். இது லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோ, இது வந்து இதை சொன்னது ஹார்ட் அட்டாக்னால வரலாம், ஹார்ட் டிசீசஸ் இதெல்லாம் வரும். ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமரி மெடிகேஷன்ஸ் கேன் ஆல்சோ. அதுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீயே டாக்டர் மாதிரி மாத்திரை முழுங்காத, தலைவலிக்குது, ஜலதோஷம் அப்படின்னு. மாத்திரை எவ்வளவுக்கு சாப்பிட்றோமோ the long life la it will affect your kidney.
இட்ஸ் foregone conclusion, please understand. அதனால as far as possible டாக்டர்னோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம let us not take any medication. இதுதான் அது சொல்றது. ஓகே, அப்புறம் தெரியும் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னால டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சில இதெல்லாம் உண்டு. அந்த டயக்னாசிஸ் ஹஸ் டு பி கன்ஃபார்ம்டு பை தி ஸ்பெஷல் மெடிக்கல் பிராக்டிஷனர். இது பிஎம்டி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு பேரு. இது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஆர்கான்ஸ், நுரையீரல் அண்ட் ஹார்ட், லங்ஸ், இப்படிதான் இருக்கும். சரி சார், அப்படின்னா என்ன? இந்த வந்து இதை உங்களுக்கு நான் பின்னாடி போட்டிருக்கேன் பாருங்க. கிட்னி இதெல்லாம் இது வந்து ஹியூமன் போன் மேரோ யூசிங், இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இது வந்து மரத்து போகுன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். யாருக்கே தெரிஞ்சிருந்தா கூட நீங்க அப்புறம் சொல்லலாம், ஏன்னா நான் வந்து கரெக்ட் நான் சொல்ல வரல. இப்ப அடுத்தது நம்ம இந்த டாபிக் பார்க்க போறோம். ஸ்ட்ரோக் ரிசல்ட்டிங் இன், இந்த இது வருது இல்லையா, பெர்மனன்ட் சிம்டம். இந்த தான் 2 ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் வந்துட்டுனா உங்களுக்கு தெரியும், இதுல வந்து நமக்கு ஞாபக சக்தி போகும், பெராலிசிஸ் வரும், ஒரு சில பக்கம் கை விளங்காது, கால் விளங்காது, இந்த மாதிரிலாம் இருக்கு. பிளட் கிளாட் வெசல்ஸ். இதுல வந்து இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஹிமாட்டிக் ஸ்ட்ரோக்னு 2 இருக்கு பாருங்க. பிரெயின் ஹெமரேஜ் வந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். மூளை ரத்த ஒழுக்குன்னு சொல்லுவோம். இந்த மூளை ரத்த ஒழுக்கு தான் அது. ஒன்றும் இல்லை, ரத்தம் வந்து மூளையில கரெக்டான இல்லாம ஒழுகினா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் 4 வகையான ஹெமரேஜ் இருக்கு. இந்த ஹெமரேஜ் வந்தாச்சுனாலே உங்களுக்கு தெரியும், அன்கான்சியஸா போயிடுவாங்க, ஒன்றும் தெரியாது. ஸோ இது வந்து ரொம்ப மோசமான வியாதி இது. அதனால இதுவும் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் டெஃபினிஷன். இது ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன் சார் நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இவ்வளவு ஏன் சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னா நல்லது. பாலிசி ஹோல்டர்ஸ் பேசுறதுக்கு இந்த மாதிரிலாம் தான் சார் இருந்தா கொடுப்பாங்க உங்களுக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸை வித்துட்டு பிரீமியத்தை வாங்கிட்டு கமிஷன் வாங்குறது பெருசு இல்லை. என்னென்ன வியாதின்னு சிலவங்க கேட்க மாட்டாங்க, சிலவங்க நீங்க நீட் நேரத்தில் கையெழுத்து போடுவாங்க, நமக்கு கமிஷன் வரும். பட் இதெல்லாம் அவங்க ஏஜென்ட் முதலே சொல்லலைன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால நான் இவ்வளவு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதான் ஸ்ட்ரோக் ரிசல்ட்டிங் இன் இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துலயுமே எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கணும் நம்ம. இதெல்லாமே இந்த ரன்னிங் டெக்ஸ்ட் எல்லாமே ஐ ஹாவ் கல்ட் அவுட் ஃப்ரம் தி எல்ஐசிஸ் வெப்சைட். சேல்ஸ் பேம்ப்லெட் இருக்கு, அதுல இருந்தா நான் போட்டிருக்கேன். நான் ஒன்னும் பெருசாலாம் எழுதல. ஸோ அதனால எதுவா இருந்தாலும் நீங்க வந்து யூ ஹேவ் டு ரெஃபர். அப்புறம் பெர்மனன்ட் பெராலிசிஸ் உங்களுக்கு தெரியும். பெராலிசிஸ்னா என்னன்னு தெரியும். லிம்பு, கை, காலு இதெல்லாம் வந்து விளங்காம போறதுதான் பெர்மனன்ட் பெராலிசிஸ். இது வந்து irreversible loss of use of 2 or more limbs as a result of injury or disease of the brain or spinal cord. இது ஆக்சிடென்ட் மூலம் வந்தாலும் ஓகே, பட் 3 மாசம் அது பெர்மனண்டா இருக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் கண்டிஷன். இதெல்லாம் எல்ஐசி இதுல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப தண்டுவட மரப்பு நோய்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், சுருக்கமா எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல நான் போட்டிருக்கேன், ஏன்னா தமிழ்ல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இது வந்து ரொம்ப இதுவும் மோசமான வியாதி தான். இதை பாத்தீங்கன்னா தெரியும், 1 லட்சம் பேர்ல வந்து 2ல இருந்து 150 பேர் வரைக்கும் இது வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு, இது வந்து எப்படினாலும் வரலாம். உடல், அறிவாற்றல், நரம்பு சம்பந்தப்பட்ட மன வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படலாம்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இதே ஒரு அறிகுறி இருந்து அந்த 90 டேஸ்க்கு அது பெர்மனண்டா இருந்தா தான் அது வந்து சர்டிஃபைட் பை தி மெடிக்கல் பிராக்டிஸ். உடல், உணவு எல்லாமே இதெல்லாம் இருக்கும். இது தமிழ்ல புரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் போட்டிருக்கேன். இது பாருங்க, இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எப்படி வருது அப்படிங்கிறது, எங்கெங்கெல்லாம் வருதுன்னு இப்போ உங்களுக்கு போட்டுறதுனால, இந்த தண்டு வட மரத்து போறது சொல்றாங்கல்ல சார், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் இது வந்து வேரியஸ் ஆர்கான்ஸ்ல இருந்து வரலாம் அப்படிங்கறது போட்டிருக்கு. ஃபேட்டிக், காக்னி இம்பேர்மெண்ட். இம்பேர்மெண்ட்னா என்ன, உடஞ்சு போறது இல்லையா, அது மாதிரி ஆப்டிக் இது நிறைய இருக்கு. த்ரோட்ல இருந்து வரலாம். அப்ப மாதிரி வீக்னஸ், ஸ்பாம்ஸ், சென்சேஷன், பெயின், சாப்பிட்டா எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும், நாசியா, யூரினரி. தேர் ஆர் சோ மெனி. நம்ம உடம்பு வந்து கடவுள் படைச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம அது வந்து கிஃப்ட். நம்ம அதை ஒழுங்கா பாதுகாக்கலைன்னா இந்த மாதிரிலாம் அவஸ்தை வரும். ஓகே, அதுக்கு மேல வந்து ஆக்சிடென்ட் மூலம் வரலாம், வேற வியாதி வரலாம், அது வேற விஷயம். இப்ப கோவிட்னு ஒண்ணு வந்து யாரும் எதிர்பார்த்தாங்களா? இல்ல. பட் ஐ எம் சே இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல், விச் யூ கான் கண்ட்ரோல், ஐ கான் கண்ட்ரோல், காட் cannot கண்ட்ரோல். காட் வந்து வேற விதமா இதை பண்ணியிருக்காரு. அதனால அதுக்கு சொல்ல வரேன். இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இதை பார்த்துக்கணும். இதெல்லாம் நான் ஒன்றும் புதுசா இது படிக்கிறதுக்கு இல்லை. அரோட்டிக் சர்ஜரி உங்களுக்கு தெரியும், பெருநாடி, அது பெருந்தமணின்னு சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். இந்த அப்டாமினல் இதுல இருந்து பாருங்க,
அதாவது இருதயத்திலேருந்து இப்படி கீழே வந்து இது வந்து அப்படி கிட்னி வரைக்கும் போறது, அது டேமேஜ் ஆகுறது தான் அது. டிசெண்டிங் த்ரோட்டிக் ஏரியா, சுப்ராமல் அப்டாமினல் கான்ட்ரா, இன்ஃப்ரானல் ஆரோட்டான்னு போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுன்னா நல்லது, வேற ஒண்ணும் இல்லை. என்னதான் இப்படி இங்கிலீஷ்ல என்னமோ போட்டுருக்காங்க, என்னன்னு நம்ம தெரியாம நம்ம மாடு பாலிசி விற்க முடியாது இல்லையா, அதுக்குதான் இது போட்டிருக்கேன். நுரையீரல் இரத்த மிக அழுத்தம், இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், மேல ஹெட்டிங் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறேன். நுரையீரல் இரத்த மிக அழுத்தம், இதுதான் பல்மனாலஜின்னு சொல்லுவாங்க. இத ஒவ்வொரு வருஷமும் ஆஸ் பர் ரிசர்ச் வந்து மினிமம் 1000 பேர் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், யூரோப்ல எல்லாம் வந்து இதுல பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல மூவ் ஆக மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே இது இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், பட் தமிழ்ல உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும் சார். அதை வந்து சேல்ஸ் பேம்ப்லெட்னு ஒண்ணு இருக்கு, எல்ஐசி வெப்சைட்ல இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும் நம்ம. இது வந்து அல்ஜிமர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா டிமென்ஷியா அல்ல அல்ஜிமர்னு சொல்லுவாங்க, ஞாபக சக்தி மறந்து போறது, நம்மள அறியாமையே என்ன பண்றோம் தெரியாது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், 5.8 million people in the United States age above 65 and above பாத்தீங்கன்னா இந்த நோயினால இருக்காங்க. 80% ஆர் 75 years old. வயசாக நமக்கு மறந்துடுறது இல்லையா, நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே மறக்கிறது, அது வேற விஷயம். அதுதான் இந்த வியாதி வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம், இதுக்கு பேர் அல்சைமர் நோயின்னு பேரு. எல்லாமே பிரெயின் தான் மெயினா பாத்தீங்கன்னா தெரியும். அதான் நான் சொல்றேனே, எல்லாமே நமக்கு முக்கியம். பிரெயின், இயர்ஸ், எல்லா உடம்புல எல்லா பார்ட்ஸும் முக்கியம், ஆர்கான்ஸ் எல்லாமே. ஹெல்த்தி பிரெயின் இருக்கு, சிவியர் அஃபெக்டட் பிரெயின் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அல்சைமர்ங்கிறது பாருங்க, டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆனா இந்த மாதிரி தான் ப்ராப்ளங்கள் வரும். அல்சைமர் நோய் வந்ததுன்னா டிமென்ஷியாங்கிற நோய் வந்துடும். மூளைக்கான குருதி வழங்க தலையில் ஏற்படும் விபத்துக்கள்னால வரும். சிலவங்க நேரா எங்க ஆக்சிடென்ட் ஆனா மூளைச்சாவுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் திடீர்னு ஒருத்தர் பேர் மறந்து போறது, ஏதாவது ஒரு பார்த்து சொல்றதுக்கு முடியாம மறந்து போறது, ஒண்ணுமே நம்மளால ஒரு முயற்சி எடுத்து ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாம, தன்னம்பிக்கை குறையிறது, இந்த மாதிரி போக்கஸ் இல்லாம ஏதோ ஒண்ணு இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா உலகத்துல இது வரைக்கும் 5 கோடி மக்கள் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. எவ்ரி இயர் 1 crore people is added to the list of இந்த அல்சைமர் அண்ட் டிமென்ஷியானால. சோ இது வந்து நிறைய ரீசன்ஸும் இருக்கு, நிறைய மது அடிச்சாலும் வருங்கிறாங்க. 6 மாத கால அளவுக்கு இந்த பாதிப்பு தொடர்ந்தால் மட்டுமே சோதனை மூலமாக இந்த நோயை கண்டறிய முடியுங்கிறாங்க. சோ 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு மருந்து கிடையாது சொல்றாங்க. திடீர் சொற்கள் மறந்து போகும், வயசு மறந்து போகும், உங்க பேர் மறந்து போகும், உங்க நடத்தையில மாற்றங்கள் இருக்கும், கோபம் வரும், தேவையில்லாம வந்து அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் இல்லையா. இதெல்லாம் எப்படி சார் நம்ம இது பண்றது? நம்ம வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் இந்த போட்டுக்கணும். இதெல்லாம் மாதிரி ரீடிங்கு, புக் படிக்கிறது, கார்டனிங்கு, டான்ஸிங்கு, இந்த மாதிரிலாம் நியூ திங்ஸ் லைஃப்ல இது மாதிரி கர்நாடிக் மியூசிக் கேட்கறது, நிறைய தேர் ஆர் சோ மெனி மெடிடேஷன், பிரேயர்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுல கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணலன்னா யூ வில் லூஸ் இட். ஸோ இதுக்கு முதுமை மறதின்னு சொல்றாங்க, டிமென்ஷியான்னு பேரு. ஸோ நம்ம மூளைக்கு எப்போதும் நம்ம வேலை கொடுத்துக்கணும், மூளையை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். இதுதான் அல்டிமேட்லி. இது உங்களுக்கு தெரியும், டோட்டல் பிளைண்ட்னஸ். இந்த பிளைண்ட்னஸ் வந்து பர்த்னால பிளைண்ட்னஸ் வந்தா கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சிடென்ட்னாலயோ இல்லை அதுக்கப்புறம் வந்து எனி சர்ஜரி பண்ணி உங்களுக்கு காப்பாற்ற முடியாத மாதிரி இருந்தால் பிளைண்ட்னஸ் வந்தா தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுப்பாங்க. அதான் இங்க போட்டிருக்கு பாருங்க, டோட்டல் பெர்மனன்ட் irreversible loss of all vision in both eyes as a result of illness or accident. This blindness is evidenced by corrected vision. இதெல்லாம் மெடிக்கல் டேர்ம். இது must be confirmed and must not be correctable by AIDS. அதாவது என்ன சர்ஜரி பண்ணாலும் சரி, கரெக்ட் பண்ணாலும் சரி, அந்த விஷன் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா தான் இதுக்கு பணம் வாங்க முடியும். புரிஞ்சுதா? இது கொஞ்சம் 3rd degree burns சொல்லுவாங்க, சொரியாசிஸ் இந்த மாதிரி வியாதிகள். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க அருவருப்பா இருக்கலாம், பட் தெரிஞ்சுக்கணும். இது வந்து மெடிக்கல் இல்லையா, யாருக்கு நமக்கு வந்தாலும் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். எல்லா உடம்புல எல்லா பாகத்திலும் இது வரலாம் வாய்ப்பு இருக்கு. இது வந்து 20% அட்லீஸ்ட் பாடியில வந்திருக்கணும்னு சொல்றாங்க சார் எல்ஐசி. அதுக்கு குறைஞ்சிருந்தா இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நோய் தீர்க்க முடியாத வியாதி தான் இதுவும், கிளினிக்கலி அக்செப்டட் ப்ரூவன். இது அது பண்ணணும். அது அட்லீஸ்ட் உங்க பாடியில 20% ஆஃப் த போர்ஷன் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகியிருந்தா தான், எனி டைப், வயரு, ஹிப்பு, ஆமு, அப்டமம், காலு, எங்க வந்தாலும் சரி, அது தட் ஹாஸ் டு பி கன்ஃபார்ம்.
இது ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், வால்வ் ரிப்பேர், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஹார்ட் ரிலேட்டடு இது எல்லாமே இந்த மாதிரி இருந்தா இதுக்கெல்லாமும் கொடுப்பாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நான் சொல்லியிருக்கேன். மூளைக்கட்டி இதுதான் வந்து பினைன் பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க. அதர் தென் கேன்சர்னு சொல்றாங்க. இது மூளையில கட்டி வருது இல்லையா, பிரெயின் டியூமர்ங்கிறது. டியூமர்னா உடனே கேன்சர்னு கன்க்ளூட் பண்ணக்கூடாது. கேன்சர் இஸ் டிஃபரெண்ட், பிரெயின் டியூமர் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, மூளைக்கட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்தாலும் நமக்கு கொடுப்பாங்க. எல்லாமே உங்க நம்ம திரும்பி சொன்ன மாதிரி everything has to be certified by the doctor with supporting evidence. சரி சார், இதெல்லாம் ஓகே. வந்துருச்சுனா என்ன சார் கிளைம் எப்படி வாங்குறது? 120 நாளுக்குள்ள நீங்க கிளைம் லாட்ஜ் பண்ணி வாங்கணும் வித் நெசசரி சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். அதுக்கெல்லாம் கிளைம் ஃபார்ம் இருக்கு. ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட் கொடுக்கணும். டாக்டர் சர்டிஃபிகேட் ஃபில் பை த டாக்டர் ட்ரீட்டிங் த லைஃப் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட், டிஸ்சார்ஜ் சம்மரி, கன்ஃபர்மேட்டரி இன்வெஸ்டிகேஷன் இன்க்ளூடிங் பட் நாட் லிமிடெட் டு கிளினிக்கல், எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துடணும். வேற வழியே கிடையாது. ஓகே, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கணும், கண்டினியூ பண்ணணும், அதுவும் டாக்டர் சர்டிஃபை. உங்களுக்கு தெரியலாம் இதெல்லாம் இவ்வளவு இருக்கா சார், இவ்வளவு பணம் வாங்குறதுக்கு எல்ஐசியில். பட் சும்மா கொடுப்பாங்களா? 5 லட்ச ரூபா சம்மர்ஷோட நீங்க கம்மியான பிரீமியம் கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் கொடுக்க முடியுமா? சும்மா இவ்வளவு கண்டிஷன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்ப 120 நாளுக்குள்ள நம்ம பண்ணலாம், என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டிலேனா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ரீசனபிளா இருந்ததுன்னா. எல்ஐசி வந்து டிலே ஆயிடுச்சு, அவங்க கொடுக்கறது 2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அந்த கிளைம் அமௌண்ட்ல. So I think with this I would like to conclude. Thank you for the opportunity given to me by taking a session on critical illness rider. I hope I have covered to the extent possible to the little bit knowledge I have gained from various corners. Thank you very much. தேங்க்யூ சார், மிகவும் அருமை. நான் சொன்ன மாதிரி நண்பர்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க கேஎஸ்ஆர் சாரோட ட்ரைனிங் கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. சாதாரணமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப உள்ள இறங்கி நமக்கு வந்து சொல்லக்கூடியவர் வந்து கேஎஸ்ஆர் சார். அதை இன்னைக்கும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார், மிகவும் நன்றி சார் உங்களுக்கு. நண்பர்களே, இது கிரிட்டிக்கல் இல்னஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேள்வி வந்து சார்கிட்ட கேட்க வேண்டியிருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களை நாங்கள் அலோவ் பண்றோம். ராமமூர்த்தி சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் பண்ணிட்டேன். கேக்குதா சார்? பேசுங்க சார். ஒரு 2 டவுட்டு. இப்போ வந்து அந்த சிஏஆருக்கு வந்து 30 டேஸ் சொன்னீங்க, அந்த பீரியடு சொன்னீங்க. அதாவது 30 நாள் உசுரோட இருக்கணும் அப்படின்னு. எஸ் சார், எஸ் சார், கரெக்ட். இந்த 15 டிசீஸ்க்கும் சேர்த்து 30 நாள் தானே, இல்லை ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு? இல்ல சார், நீங்க எந்த டிசீஸுக்கு நீங்க கிளைம் பண்ண போறீங்களா? இப்போ ஒரு ஆளுக்கு மல்டிபிள் டிசீஸ் கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு டிசீஸ்ல நீங்க 30 நாள் இருந்துட்டாலே போறோம். ஓகே, இல்ல அதான் 15 டிசீஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் 30 டேஸ். எஸ், எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஓகே சார். இன்னொன்று வந்து சார், இப்போ 120 நாள் சொல்லியிருக்கீங்க டைமு. நான் ஒரு 2 மாதம் கழித்து நான் இந்த கிளைமுக்கு வரேன். அப்போ நான் 30 டேஸ் இருந்துட்டேன், ஆக்சுவலாக உசுரோட இருந்துட்டேன். அப்போ வந்து எனக்கு அப்பயே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுமா? நான் கிளைம் அதுதானே சொன்னேன், 120 நாளுக்குள்ள நீங்க பணம் வாங்கணுங்கிறாங்க. நீங்க யூ ஹேவ் டு இன்டிமேட் டு தி இது. ஓகே, 120 டேஸ்க்குள்ள அந்த கிளைம் ப்ராசஸ் முடிக்கணுங்கிறாங்க. ஓகே சார். அது கிளைம்ல இருந்து 30 நாள் வருங்களா, இல்லை அதுக்கு அந்த வெயிட்டிங் பீரியடுங்கிற கான்செப்ட் வராது? 120 நாளுக்குள்ள நீங்க இது பண்ணணும். ரீசனபிளா இருந்தா கண்டிப்பா. நம்ம டெத் கிளைமே என்ன சார், சிலவங்க வந்து ஊர்ல இருந்து கொடுக்காம 6 மாசம் கழிச்சு கூட வாங்கிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி this is the intimation to the LIC with the supporting evidences. Okay, LIC வந்து கொடுக்க டிலே பண்ணா they will give you some 2% interest. Okay, thank you sir. Clear? No, I answered your query, right? Yeah, thank you. வேற நண்பர்கள் யாரோ இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்களே. சுதாமதி மேடம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். சார், இப்போ 25 lakhs அவங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் சம்மர்ஸுக்கு எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் ஒரு 20 lakhs இந்த அளவு தான் வந்திருக்கு அமௌண்ட். ஆனா நமக்கு அந்த ஃபுல் சம்மர்ஸ் 25 lakhs கொடுத்துருவாங்களா? ஆமா, அவங்க வந்து இந்த பாருங்களேன், இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்றதுக்கு. சரிங்க சார், சரிங்க சார். அந்த வியாதி வந்தாச்சுன்னா அந்த சம்மர்ஷோட கொடுத்துறணும், அதோட கொடுத்து முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஒரு தடவை தான் வாங்க முடியும், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் வாங்க முடியாது. அதான் சார், அமௌண்ட் கம்மியா தான் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணிருக்காங்க.
that particular disease requiring further medication, further treatment Okay. இருக்கும் இல்லையா, ஓகே அதனால சார். உங்களுக்கு எஸ்டிமேட் வரும். சோ எனக்கு வந்து 25 லட்சத்துக்கு எடுத்திருக்கேன், 15 லட்சம் தான் டாக்டர் எஸ்டிமேட் கொடுத்துருக்காருன்னு அப்படி கிடையாது. சரிங்க 15 சார். வியாதிகளை 15 வியாதிகளுமே பாத்தீங்கன்னா சரிங்க இது சார். வந்து எல்லாமே அதான் சொன்ன ஆபத்தான உயிர்கொல்லி நோய்கள்னு சொன்னேன். உயிர்கொல்லி. ஆமா அதை ஆமா. பொறுத்தவரை நீங்க எவ்வளவு பில்லு கொடுத்திருக்கீங்க, இட் இஸ் நாட் a health insurance, please understand. ஓகே சார். ஓகே சார். ரைடர் ஓகே மாதிரி தான், பட் ரைடரா நம்ம பேஸ் பாலிசில கொடுக்குறோம். ஓகே, ஓகே சார். தேங்க்யூ நீங்க சார். சொல்ற பாயிண்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஹாஸ்பிடல்ல கேஷ்லெஸ் இல்ல போஸ்ட் டிஸ்சார்ஜ் யூ கேன் கிளைம், அந்த இதுக்கு கேக்குறீங்க நீங்க. அது ஆமா அது சார். என்ன ஆக்சுவல்ஸோ அதான் கொடுப்பாங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி சார். சரி சார். நன்றி நன்றி. ஓகே, வேற நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருக்கா? இதுக்கு முன்னாடி தெரிஞ்சா தானே கேள்வி கேட்கறது. இதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் ரைடர் பத்தி தெரிஞ்சா தானே கேள்வி கேட்க முடியும். இப்பதான் முத படத்தையே போட்டு காமிக்கிறோம். பிளான் வந்து எவ்வளவு நாள் ஆகுது. திரும்பி வந்திருக்காங்க. இன்னைக்குதான் அவர் ராஜகோபாலன் சார் படத்தை போட்டு பயங்காட்டி வச்சிருக்கிறாரு. அந்த படத்தை போட்டு பயங்காட்டி வச்சிருக்காப்ல. அப்ப இவ்வளவு இருக்குதா அப்படின்னு சொல்லி பயமா இருக்குது. இத பார்த்த உடனே இனி கிரிட்டிக்கல் ரைடரே சேர்க்காம விட்டுருவாங்க போல தெரியுது. கேளுங்க ராமமூர்த்தி சார், கேளுங்க சார். இன்னொரு சின்ன டவுட் சார். இப்ப ஒரு கஸ்டமர் வந்து இப்ப 2 பாலிசியில கிரிட்டிக்கல் ரைடர் போட்டார். ஓகே, இப்போ வந்து அவரோட ஆப்ஷன்களா, இப்போ நான் இந்த ட்ரிப் எனக்கு இந்த டிசீஸ் வந்து 2யும் சேர்த்து கிளைம் பண்ணலாம், இல்லை 1 மாத்திரம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கஸ்டமர் முடிவு பண்ணிக்கலாங்களா, இல்லை கம்பல்சரி 2யுமே கிளைம் பண்ணி தான் ஆகணுங்களா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு தாட்டி கிளைம் பண்ணிட்டா இன்னொரு தாட்டி அது வராதுன்னு. ஆமா சார். அது வந்து இன்னொரு பாலிசியில் இருந்ததுன்னா அது அப்புறம் பண்ணிக்கலாங்களா, வாய்ப்பு இருக்கு? அதான் நீங்க வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வேலிட் கொஸ்டின். ஒரு பாலிசியில 5 லட்சம் இருக்கு, இன்னொரு பாலிசி 20 லட்சம் இருக்குன்னா இந்த 5 லட்சத்துக்கு அப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கேள்விதான். பட் உங்களுக்கு நீங்க அந்த பாலிசி நீங்க கோட் பண்றப்போ தட் வில் பி ரெஃபர்டு. இப்போ டெத் கிளைம் கொடுக்குறப்ப வேற பாலிசிஸ்க்கு நமக்கு டெத் கிளைம் என்னெல்லாம் இருக்கு வாங்குறீங்களான்னு கேட்கறாங்க இல்லையா. அதனால ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் லைஃப் அஷ்யூர்டு கிரிட்டிக்கல்னஸ் வந்தாச்சுன்னா டு மை நாலேஜ் that has to be referred to LIC. I will have it cleared, but I cannot answer right away. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரம் தான் நீங்க வாங்க முடியும் as a policy holder, irrespective of so many policies you have. ஓகே. ஸோ அதை நம்ம வந்து பார்ட்டிகிட்ட கேட்டுக்கணும். இப்போ சிஐஆர் போடுறாருன்னா ஏற்கனவே போட்டிருக்கீங்களா இல்லையா நம்ம கேட்டுருந்தோம். ஏன்னா இதுல வந்து இந்த கிளைம்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த FESOன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியல் பவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது வந்து அந்த பவர்ஸுக்கு தக்கனதான் சென்ட்ரல் ஆஃபீஸ் கூட ரெஃபர் ஆக சான்ஸ் இருக்குது. அங்க வந்து சென்ட்ரல் மெடிக்கல் ரெஃபரி இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம எப்படி அண்டர் ரைட்டிங் பண்றோமோ அதே மாதிரி தான் இது. ஏன்னா LIC வந்து 10 பைசா கொடுக்கறதுனா தட் ஹஸ் டு பி அந்த கிளைம் வந்து நம்ம கரெக்டா பண்ணணும் இல்லை. அதனால சார் இன்னொன்று, இப்போ இந்த அசைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த கிளைம் வந்து அசைனி அக்கௌண்ட்டுக்கு போங்களா நம்ம அக்கௌண்ட்டுக்கு இருக்கு? அதுல 2 இருக்கு சார். அசைனி டிஃபரண்ட் சப்ஜெக்ட் ஆல்டுகெதர். அதுல உள்ள போனா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அது முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இல்ல இந்த ரீஇம்பர்ஸ்மென்ட்ங்கற அமௌண்ட் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். சி லைஃப் அஷ்யூர்ட் இஸ் டிஃபரண்ட் சார். அசைனி கண்டிஷனல் அசைன்மெண்ட், அன்கண்டிஷனல் அசைன்மெண்ட் இருக்கு. ஓகே, கண்டிஷனல் அசைன்மெண்ட்னா என்ன ஆகும், எனக்கு வந்து நான் இறந்து போனா என் நாமினிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? எஸ் சார். ஸோ அன்கண்டிஷனல் அசைன்மெண்ட்னா இப்போ நீங்கள் எனக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தான் எல்லாமே கிடைக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ஓகே 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 சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அவர் ஒரு ஆள் தான் இப்ப தெரியும் பொழுது பத்தி அவர் ஒரு ஆள் தான் தெரியும் பொழுது இல்ல. பன்னீர்செல்வம் சார் அட்மிட் பண்ணிக்கங்க. செகண்ட் கேள்வி கேளுங்க, டைம் ஆயிடுச்சு. சார் வணக்கம். தலைவர் வணக்கம். அந்த கிரேஸ் பீரியட் சார், கிரேஸ் பீரியட் மத்த கிரேஸ் பீரியட் as per பேஸ் பாலிசி. பேஸ் பாலிசில என்ன கிரேஸ் பீரியடோ அதேதான். பட் இது எடுத்துறதுனால இதுக்கு வந்து மறுபடியும் அந்த கிரேஸ் பீரியட் தவிர்த்துச்சுன்னா மறுபடியும் மெடிக்கல் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி? ஆமா சார், ஆமா. இல்ல கிரேஸ் பீரியட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாலிசி லேப்ஸ் ஆயிருது. அதான் கண்டிஷன். ஆமா, லேப்ஸ் ஆயிரும். அப்ப மெடிக்கல் மறுபடியும் டிபிஎம் மெடிக்கல் மாதிரி ஆயிரும்ல. இல்ல மெடிக்கல் வந்து எப்ப பண்ணுவாங்கன்னா நான் மெடிக்கல்ல வராதப்ப பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதானே. சமயத்துல ரிவைவல் பண்றப்ப நான் மெடிக்கல் கேட்டகரி வரலன்னா மெடிக்கல்ல பண்ண சொல்லுவாங்க. இல்ல நான் சொல்றது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்திருக்கும் போது. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்திருக்கிறப்போ ரிவைவல் எடுத்திருக்கும் போது இல்ல சார். நீங்க ரெண்டுமே அதான் அது கண்டிஷனா தான் போட்டுருக்காங்க. அது பிரீமியம் ஹேஸ் டு பி பெய்ட் அலாங் வித் த பேஸ் பாலிசி.
ரிவைவல்னாலும் அதே ரெண்டும் கோ சேர்ந்து தான் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க இதுல. ஆமா. எனிவே அந்த பாயிண்ட் நம்ம இன்டர்னலா செக் பண்ணலாம். ஏன்னா நியூ கொஸ்டினா இருக்கு, ரெலவென்ட் கொஸ்டின். இல்ல we will check. எனக்கு ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தட் சர்வீசிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்க்கலாம். இல்ல இது ஆக்சுவலி கிரிட்டிக்கல்னஸ் ரைடரா இருந்தாலும் சரி, டேர்ம் ரைடரா இருந்தாலும் சரி, கிரேஸ் பீரியடுக்கு உள்ளதான் பவர். கிரேஸ் பீரியட் தாண்டினாலே லாஸ் தான். இப்போ 9 சீரியல் இப்போ உள்ள கண்டிஷன் 9 சீரியல் பூரா ரூல்ஸ் அதான். ஓகே ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ஏன் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோமே, கிரேஸ் பீரியடுக்கு முன்னாடியே வாங்கி கட்டி போடுவோமே. அவங்க கிட்ட சொல்லிருங்க, கிரேஸ் பீரியட் தாண்டிச்சுன்னா அதுக்கு பவர் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்க கையில ஒப்படைச்சிருங்க. நீங்க எதுக்கு போட்டு சிரமப்பட்டு இருக்கீங்க? அதனாலதான் நிறைய ஏஜென்ட் என்ன பண்றாங்க, இந்த கிரிட்டிக்கல்னஸ் ரைடரை கொடுக்காம மெடிக்கல் போய் தனியா எடுத்து கொடுத்துட்றாங்க. மெடிக்கல் எடுத்துக்கப்பா, போப்பா கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் வந்துச்சுன்னா அங்கே இருந்து பைசா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி மெடிக்கல் எல்லாரும் போறாங்க. இதுல போய் எல்ஐசிலேயே போட்டுக்கிட்டு இவ்வளவு பெனிஃபிட் எப்படி வாங்குறது, அது எவ்வளவு பெரிய லோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இப்ப எல்லாருமே சிஏஆர் கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த கிரிட்டிக்கல்னஸோட பிரீமியத்தை பாருங்க, ரொம்ப லோவா இருக்கும், வெரி வெரி லோ. இவ்வளவு ஓண்டு பைசாக்கு இவ்வளவு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா திங்க் பண்ணுங்க. சாதாரண ஏஜென்ட் மாதிரி பழகாம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா திங்க் பண்ணி நல்ல நல்ல கஸ்டமருக்கு பாலிசி கொடுத்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா செக்மெண்ட் ஆளுகளுக்கும் கிரிட்டிக்கல் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டான்றேன். நல்ல கஸ்டமர், நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி கரெக்டா ஃபாலோ வேற பண்ணணும். முக்கியமான வேலைலாம் இருக்குது இதுல. இப்ப நம்ம எதுக்காக இந்த பாடம் நடத்திருக்கோம் அப்படின்னா, ஏஜென்ட்களுக்கு ஏஜென்ட் ஷுட் நோ த கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் தான் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடத்தை நடத்துறோம். சரிங்களா? இதுல நீங்க ப்ரொஃபஷனல் ஆகுறது இல்ல ஆர்டினரி ஆகுறது உங்க கையில தான் இருக்கு. எனிவே ராஜகோபாலன் சார் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க சார் இந்த அது நம்ம கேட்கறதுக்கே பயமா இருக்கேன், பிபிடி கொஞ்சம் தருவீங்களா சார்? உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருந்தானே சார் இருக்கேன். அன்னைக்கு கூட அனுப்பிச்சேன். நீங்க கேட்டு நான் என்னைக்கு அனுப்பாம இருக்கேன் சொல்லுங்க. அன்னைக்கு கூட அனுப்பிச்சேன். ஜூம்ல பாக்குறது அப்படி இருக்கு, கையில வாங்கி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? சில பேர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, ஆஹா இந்த பிபிடி நம்ம கொடுக்க மாட்டாங்களா, நம்ம கேட்டோம்னா பெரிய ரகலாயிருமே அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு சில பேர் சிரிக்கிறாங்க. அதை வச்சுதான் சொன்னேன். உள்ள போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா நம்ம ஜனங்களுக்கு உங்க சார்பில் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறது தான் நமக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. 15 டிசீஸ் இங்கிலீஷ்ல என்னமோ வளவளன்னு ஒரு எஸ்ஏ மாதிரி போட்டிருக்கான், என்னன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது, இன்க்ளூடிங் மீ. சோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கொஞ்சம் இன்டெப்தா உள்ள போய் அனலைஸ் பண்ணேன், அவ்வளவுதான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மெடிக்கல்ல. நான் என்ன டாக்டர் இல்ல, பட் தெரிஞ்சதை நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். Sir, I am Palnishan from Erode, sir. சார் சார், அந்த மல்டிபிள் பாலிசிஸ்ல நீங்க சொன்னது இப்போ ஒரு டைம் தான் வாங்க முடியும்னா, அப்ப 4 பாலிசி இருக்குன்னா 4 அட் அ டைம்ல கொடுத்து வாங்கலாம்ல சார்? வாங்கலாம், அதான் முறை அதான் சார். 4 பாலிசி போட்டாலும் வாங்கலாம். அவங்க ரெஃபர் பண்ணிடுவாங்க சார். நீங்க வேற ஏதாவது ரைடர் இருக்கா அதுக்கு ஃபார்ம்லயே கேட்டுருவாங்க சார். நீங்க அதை மறைக்க முடியாது. ஏன்னா எதுக்குதான் சொல்றாங்க, ஒரு தடவை கிரிட்டிக்கல் இல்னஸ் வாங்கியாச்சுன்னா அடுத்தது நீங்க கிளைம் வாங்க முடியாதுங்கிறது அந்த லாஜிக்ல தான் சொல்றாங்க சார். இல்ல சார், இப்ப நமக்கு அது சம்மர்ஷன் 25 lakhs வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 5 லட்சம் எடுக்கிறாரு, ஒருத்தர் 10 லட்சம் எடுக்கிறாரு. அப்படி மல்டிபிளா பாலிசி இருக்கும்போது அது ஒரு கிளைம் போது அந்த டோட்டல் அமௌண்ட் ஒரு பிரீமியம் பே பண்ணிருக்கும் நம்ம கொடுத்தானே ஆகணும். அதை கொடுத்துக்கலாம் சார். இல்ல அவர் கேட்டது என்னன்னா, ஒரு டிசீஸ்க்கு இப்போ ஒரு பாலிசில வாங்கிக்கிறேன், திருப்பி வேற டிசீஸ் வந்தா இன்னொரு பாலிசி வாங்கிக்கலாமா, இந்த மாதிரி மீன் பண்ணி தான் அவர் கேட்டது. அது கரெக்ட். அதான் அந்த 20 சப்ஜெக்ட் சீலிங் இல்ல, புரிஞ்சுது. 25 லட்சத்துக்குள்ள நீங்க சொல்றீங்க 4 விதமான பாலிசி எனக்கு இருக்கு. பட் இந்த ஒரு நோய் எனக்கு வந்துடுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் அட்மிட் பண்ணியாச்சுன்னா அதுல சம்மர்ஷூட பத்தியே பேசல அவங்க. ஏன்னா எல்லாருமா 25 லட்சம் எடுக்க போறாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க யூ பிகம் இல்னஸ்னு ஒண்ணு வந்தாச்சுனாலே யூ ஆர் அன்இன்சூரபிள் இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? எனி இல்னஸ் நீங்க 2 லட்சம் வாங்குறீங்களா, 5 லட்சம் வாங்குறீங்களா, 10 லட்சம் வாங்குறீங்களா, ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டிசபிலிட்டியோ ஒரு இதுவோ வந்துடுதுன்னா யூ வில் பிகம் அன்இன்சூரபிள் இல்லையா? அதனால அந்த பாயிண்டே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அட்மிட்டட் நீங்க நிறைய வச்சிருக்கலாம், பட் நிறைய டு பி அந்த சேஃபர் சைடு வச்சிருக்கீங்க.
இப்போ நிறைய பேர் கம்பெனில தனியா பண்றாங்க. அப்புறம் ஸ்டார் ஹெல்த்ல ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. இந்த ஹெல்த் மிச்ச ஜிஐசி ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒரு 4 பாலிசி வச்சிருக்காங்க. ஸோ அவன் வந்து எல்லாத்துக்குமா கொடுக்குறான். அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரேன். ஸோ அப்படி கிடையாது. இதுல ஒன்ஸ் அட்மிட்டட்னா அவ்வளவுதான் தட் ரைடர் சீசஸ்ங்கிறாங்க ஃபார் ஆல் பாலிசிஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. நீங்க யார்ட்டையாவது அவங்க சீனியர்ஸ் வேணா யார்ட்டையும் கேட்டு சொல்லுங்க. மேபி இங்கேயும் நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. ஐ மே பி ராங் ஆல்சோ. ஐ எம் நாட் சேயிங் சி இங்க வந்து நான் சொல்றதெல்லாம் ரைட் நான் சொல்ல வரல. ஏன்னா ஐ எம் ஆல்சோ லைக் யூ. I didn't experience any type of claim like this. But based on the facts available in the LIC website and various other Google research வச்சு நான் சொல்றேன். அவ்வளவுதான். அதெல்லாம் நம்மால எல்லாம் சேர்த்து மொத்தம் வாங்கிடுவாங்க சார். நம்மால விட மாட்டாங்க. எல்லாம் சேர்த்து வாங்கிடுவாங்க. நம்மால எப்படிப்பட்ட ஆளுங்க விடுவாங்களா? 5 ரூபாய் கேஷ் கவுண்டர்ல பணத்தை கட்டி 2 ரூபாய் மிச்சம் இருந்தாலே கேட்டு வாங்கக்கூடிய ஆளுங்க. வணக்கம் சார். சென்னையில இருந்து கிருஷ்ணகாந்த் பேசுறேன் சார். 20 வயசுல ஒரு பாலிசி எடுக்கிறாரு. 25 வயசுல கிரிட்டிக்கல் இல்னஸ் கிளைம் பண்ணிடுறாரு. 40 வயசுல அவருக்கு பாலிசி முடிஞ்சிடுது. 41வது வயசுல மறுபடியும் ஃப்ரெஷ் பாலிசி எடுக்கும்போது அவருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கொடுக்கலாம். எஸ், கொடுக்கலாம். தேங்க்யூ சார். பாலிசி கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, கொடுக்கலாம். எஸ். ஓகே சார். தேங்க்யூ. அப்போ நம்ம ப்ரீவியஸா இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி கொடுக்கணும். அப்படிதானே சார்? இல்ல, அந்த பாலிசி கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பட் வந்து ஓகே. பட் எனிவே எகைன் நான் சொல்ல வரேன் பாருங்களேன். எல்ஐசினாலே அபரிமாஃபைட்னு சொல்லிருக்காங்க. நம்ம எந்த விஷயங்களும் மறைக்க கூடாதுன்னு. நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ். அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாம கொடுக்கறதுங்கிறது ஒரு விதம். டிஸ்க்ளோஸ் பண்ணி நான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லி கொடுக்கறதுங்கிறது விச் இஸ் ரைட். நம்ம எத்தனை பேர் அப்படி பண்றோம்னு தெரியாது. அது நீங்க நல்லா கரெக்டா டிஸ்க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்ஐசி எந்த விதமான இது பண்ணுவாங்க. கரெக்டா அண்டர் ரைட்டிங் இதெல்லாம் கேட்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், மிகவும் அருமை சார். இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா கொண்டுட்டு போனீங்க. நிறைய டவுட்ஸ் வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்மளுடைய எஸ்என்ஜி குழும உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும். அவங்க வந்து ரொம்ப தெளிவாயிருப்பாங்க. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்ன, அதனோட பெனிஃபிட் என்ன, அது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களுடைய எஸ்என்ஜி குழுமத்தின் நமது எஸ்என்ஜி குழுமத்தின் சார்பாக எங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நமக்கு அடுத்த கிளாஸ் வந்துருச்சு, அதனால நம்ம இதோட நம்ம முடித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you very much. Thank you, sir. Thank you. Bye.